பிரியமானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இன்னொரு இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வில் நான் முன்பு குறிப்பிட்ட அதே வசனத்துக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். முதலில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட்டேன், மனுஷகுமாரன் யார். அடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு குறிப்பிடப்பட்டது, அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். ஏன் அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தாருங்கிற சில விளக்கங்களை நாம் இதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஊழியம் செய்ய வந்தார் அப்படின்னு அவரே தானே சொன்னார். ஊழியம் செய்யவும், ஊழியம் கொள்ள நான் வரவில்லை, சேவை செய்ய நான் வந்தேன். சரி, யாருக்கு சேவை செய்தார், எப்படிப்பட்ட சேவையை செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் அவருடைய சேவை, அவர் உழைப்பு என்னென்ன பண்ணாருங்கிறத பக்கம் சுவிசேஷ புத்தகத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய அதையெல்லாம் படிக்கும்போது அவ்வளவு விஷயங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. சரி, அப்போ யாருக்கு ஊழியம் செய்தார் என்று சொன்னால், பாவிகள் மத்தியில் ஊழியம் செய்தார். பாவிகள். அப்போ யார் பாவி, யார் பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால், எந்த மனுஷகுமாரன் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், யார் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் கொள்ள வரவில்லை என்று சொன்னவர், அவர் ஒருவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்த நகரத்தில் இருந்தவர், பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருந்தவர். அவருடைய பிறப்பு பரிசுத்தம், பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தியானவர். வேதத்தை நம்புகிறோம், அவ்வளவுதான். அவர் பேச்சு பரிசுத்தம், அவர் பார்வை பரிசுத்தம், அவருடைய நடை உடை பாவனை பரிசுத்தம். எந்த குற்றம் கண்டுபிடிக்க வந்தார்களே தவிர ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு குறைகள் அவரிடத்தில் காணவே முடியாது. அவர் பாவமில்லாத பரிசுத்தர். அப்போ இவர் என்ன பண்ணார் பாருங்க, பாவிகளுக்கு ஊழியம் செய்ய வந்தார். என்ன ஊழியம் செய்தார்? பாவிகள் தண்டனைக்குரியவர்கள். ஒரு பாவம்னா என்ன? தப்பு செய்கிறவங்க, தீமை செய்கிறவங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். பைபிளில் பார்க்குறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு தண்டனைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டுடைய சேவை, முதல் தரமான முதல் சேவை என்ன தெரியுமா? பாவிகள், அதாவது வேதத்தில் படிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க வந்தார். இப்போ பாவிகளை ரட்சிக்கன்னு சொன்னால், பாவிகள் பாவத்தின் பலனாக தண்டனைக்குள்ளே, ஆக்கினைக்குள்ளே கடந்து போனாங்க. அவர்களை விடுவிக்க ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அப்படி எவ்வளோ பேர் மனம் திரும்பினார்கள். 2வது, யார் மத்தியில் அவர் ஊழியம் செய்தார்? யாருக்கு ஊழியம் செய்தார்னு சொன்னால், எல்லாராலும், மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்கள், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள், தாங்களே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், பல விதமான வியாதிகளில் சிக்கி தவித்தவர்களுக்கு அவர் ஊழியம் செய்தார், சுகம் கொடுத்தார். எவ்வளவு படிக்கணும் அவருடைய இந்த சுவிசேஷத்தில். கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், பேச முடியாதவர்கள், குஷ்டரோகிகள், இப்படி ஆண்டவர் இயேசு வியாதி உள்ளவர்களுக்கு அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருந்தவங்க தான் அவரை பின்பற்றி வந்தாங்க. போயிட்டு என்கிட்ட வாங்கன்னு யாரையும் அவர் கூப்பிடலையே. நான் ஊழியம் செய்ய வந்தேன், என் கூட வாங்க, என்னை பின்பற்றுங்க, உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன், உங்களுக்கு நான் இதை செய்கிறேன்னு அப்படியெல்லாம் அவர் போகலையே. அவர் போய்கிட்டே இருந்தார்.
ஜனங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் போய் தொட்டார், சுகமாகறாங்க. அவர்கள் போய் தொடுறாங்க, சுகமாகறாங்க. அப்போ ஆண்டவர் வந்தது ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்ய. வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுக்கிற ஊழியத்தை அவர் செய்தார். மூன்றாவது அவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை துடைத்தார். ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், எவ்வளவு பேர், எத்தனையோ பேர் புறக்கணிக்கப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களை தேடி போய் அவர்கள் கண்ணீரை துடைக்க அவர்களுக்கு அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தான் அவரை பின்பற்றினாங்க. மகதலேனா மரியாள்னு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த பெண்ணுக்கிட்ட 7 பிசாசுகள் இருந்ததாம். ஒரு பிசாசை வச்சே சமாளிக்க முடியல. ஒரு பிசாசு, 7 பிசாசு ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க எவ்வளோ கண்ணீர் விட்டிருப்பாங்க. அவருடைய சொந்தங்களெல்லாம் எவ்வளோ கண்ணீர் விட்டிருக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதனால தான் அந்த மரியாள் ஆண்டவர் இயேசுவை, மகதலேனா மரியாள் ஆண்டவரை விடவே இல்லை, ஊழியம் செய்திருக்காங்க. அவர் ஊழியம் செய்தார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவரால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், அவர் ஊழியத்தால் பலன் பெற்றவர்கள், அந்த ஊழியத்தால் நன்மை அடைந்தவர்கள் அவரை பின்பற்றி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். யாருக்கு அவர் ஊழியம் செய்தார் என்று பார்த்தால், இப்படி அவர் ஊழியம் செய்யும்போது ஊழியத்தின் பலனா இன்னொரு காரியம் கூட அவர் கற்றுக் கொடுத்தார். என்ன ஊழியம் தெரியுமா? தாழ்மையின் ஊழியம். ஆண்டவர் பெருமையின் ஊழியத்தை செய்யலை, தாழ்மையின் ஊழியத்தை செய்தார். என்ன தாழ்மையின் ஊழியம் செய்தார்? சீஷர்கள்லாம் இருக்காங்க, அவரை பின்பற்றினவங்க 12 பேர். அவங்க பாதங்களை கழுவுறார். ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய லீடர் அப்படி செய்கிறாங்களா? ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றி வந்த இவர் பரலோகத்தின் தேவன். ஆண்டவர் தம்மை பின்பற்றி வந்தவர்களின் பாதங்களை கழுவினார். இப்படி இவருடைய ஊழியத்தின் உச்சகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் எல்லாம் மற்றவர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதே அவருடைய முக்கிய ஊழியமாக இருந்தது. எனவே இந்த ஆண்டுடைய அன்பை யோசிங்க, சிந்திங்க, அவருடைய ஊழியத்தை குறித்து பாருங்கள். நீங்களும் அதை பின்பற்றுங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.